அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் இரையச்சமுடைய ஈமான் கொண்ட மக்களுக்காக அல்லாஹு தாலா பிரம்மாண்டமான சொர்க்கத்தில், அதிலும் குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும், அதிலும் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் ஒன்று சேர்ந்து சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும், நம் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது நாட்டத்தினால் வாரத்தில் சிறந்த நாளான ஜும்மாவுடைய நாள்ல நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய மதரசாவில் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் பல பயனுள்ள நல்லுபதேசங்களை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில இந்த வாரம் எதை பத்தி பேசலாம் அப்படின்னா, ஹஜ்ஜு போகலாமா? எங்க போலாம்? ஹஜ்ஜு போகலாமா? இன்ஷா அல்லாஹ். யார் யாருக்கு ஹஜ்ஜு செய்ய ஆசை உண்டு? எல்லாரும் திக்கிடுவாங்க. மாஷா அல்லா, மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஆசையுள்ள பிள்ளைகள் நீங்க போது கைக்குள்ள போட்டுக்கோ. யாருக்கெல்லாம் அல்லாஹு தாலா ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஆசையை கொடுத்திருக்கின்றானோ, முஸ்லிம்களாக முக்மின்களாக இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கின்றோமோ அல்லாஹு தாலா அவர்கள் அனைவருக்குமே ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும்ட்டு நம்ம நிறைய துவா செஞ்சுக்கிறோம். சரிங்களா? இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனைப்பா? 5 கடமைகள் இருக்குல்ல, சொல்லுங்க பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். 5வது ஹஜ்ஜு. 5வது கடமை தான் நமக்கு ஹஜ்ஜு. பாருங்களேன், 5 கடமையில கலிமா நம்ம சொல்லிட்டோமா? சொன்னதுனாலதான் நம்ம முஸ்லீமா இருக்கிறோம். அப்படிதானப்பா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி நாம தொழுதுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிதானே? ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுக அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தொழுதுட்டோம். அதுக்கு பின்னாடி கலிமா, தொழுகை, நோன்பு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம முடிஞ்ச அளவு நோன்பு நோற்ற அனுபவங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல நீங்க பெரிய பிள்ளைய ஆனதுக்கு அப்புறம் ஜக்காத் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். ஜக்காத்னா நீங்க நல்லா படிச்சு வேலை வாங்கி நல்ல ஒரு பிசினஸ் பார்த்து அல்லாஹு தஆலா அதுல பரக்கத்தா நிறைய காசு பணத்தை கொடுத்துட்டா அப்படின்னா அதுல இருந்து ஒரு 2% அல்லாஹ்வுடைய பாதையில ஏழைகளுக்கு கொடுக்கிறது. அதுக்கு பேர் தான் ஜக்காத். அது இன்ஷா அல்லாஹ் நீங்க வளர்ந்தா கண்டிப்பா அதற்குடைய கடமைகளை நீங்க செய்யணும். அதே போல ஹஜ்ஜு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப 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 நம்மளுடைய கனவா இருக்கணும் ஹஜ்ஜு. சரிங்களா? இந்த கலிமா, நோன்பு, தொழுகை, ஜக்காத்தை தவிர்த்துட்டு ஹஜ்ஜுங்கிறது அது ஒரு வித்தியாசமான ஒரு கடமைப்பா. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு பிரமிப்பா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜு என்று சொன்னாலே எங்க போய் ஹஜ்ஜு செய்யணும்? எந்த ஊர்ல ஹஜ்ஜு செய்யணும்? நம்ம மக்கா அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நாட்டுல போய் தான் நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யணும். அந்த ஹஜ்ஜு அப்படின்னு சொன்னா எந்த பள்ளிவாசல் நமக்கு ஞாபகம் வருது? காபா. சரிங்களா? நீங்க எங்கெங்கெல்லாம் போட்டோல இந்த கேலண்டர்ல கொடுத்திருப்பாங்க, எங்கெல்லாம் நீங்க காபா பாக்குறீங்களோ அதே போல மக்கா, மதீனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காபாங்கிறது கருப்பு கட்டிடம். அதை பார்க்கும் போதெல்லாம் இப்படி துவா செய்யுங்கப்பா. யா அல்லாஹ், இந்த காபாவை நாங்க வெறும் புகைப்படத்துலதான் போட்டோல தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். யா அல்லாஹ், என்னைக்குடா யா அல்லாஹ் இதை ஒரிஜினலா அந்த காபாவை நாங்க பார்த்து உன்னிடத்துல அந்த இடத்துல நாங்க துவா செய்யறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. அதனால உன்னுடைய பள்ளிவாசல்ல வரக்கூடிய என்னுடைய இறை இல்லம், உன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் துவா செய்யணும். காபாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன தெரியுமா? பைத்துல்லா. என்ன பேரு? பைத்துல்லான்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹுடைய வீடு. அல்லாஹுடைய வீடா? அது என்ன காபாக்குள்ள அல்லாஹ் இருக்கானா? அப்படி நம்ம யோசிக்க கூடாது. அதாவது உலகத்திலேயே முதல் பள்ளிவாசல் என்னது? காபா. சரிங்களா? அதனால அல்லாஹு தஆலா எந்த மஸ்ஜிதுக்கும் பைத்துல்லான்னு சொல்லவே முடியாது காபாவை தவிர. அப்ப அல்லாஹுடைய வீட்டுக்கு நாம விருந்தாளியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கிறவங்களுக்கு தான் அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். சரிங்களா? இது எதுக்காக இந்த ஜும்மாவுல ஹஜ்ஜை குறித்து நம்ம பேசுறோம்னா, இப்ப அரபு மாதத்துல துல்கஅதா மாதத்துல இருக்கிறோம். துல்கஅதா அதுக்கு அடுத்த மாதம் என்னது? மாஷா அல்லாஹ்.
நம்ம ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரு ஹஜ்ஜுக்கு போறாங்க. அதுல ரொம்ப குறிப்பா நம்மளுடைய நிர்வாகஸ்தாரை சார்ந்த 2 பேரு இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போறாங்க. அவங்களுக்காக நம்ம நிறைய துஆ செய்யணும். சரிங்களா? அது மட்டுமல்ல, இந்த வருஷத்துல பல லட்சம் பேரு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை லட்சம்னு உங்களால கணிக்க முடியுமா? எத்தனை லட்சம் பேர் ஹஜ் செய்வாங்க? நீங்க யோசிங்க பாப்போம். எத்தனை லட்சம்? 1 லட்சமா? வேற 2 லட்சம், 10 லட்சம். மாஷா அல்லாஹ். யார் சொன்னா 10 லட்சம்? மாகின் சொன்னியா? சூப்பர். வேற? சரி, அல்ஹம்துலில்லாஹ். மில்லியனா? ஏய், லட்சத்துல தானே கேட்டேன். சரி, ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சரி, கரெக்ட் தான். இப்போ நீங்க எண்ணி பாருங்க, 1 லட்சம் பேர்னா எவ்வளவு பேர் இருப்போம்? இப்ப இங்கேயே இப்ப கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இருக்கும்னு நினைச்சுக்கோங்களேன். 60 பேர் எவ்வளவு நிறைய தெரியுது. இதே 1 லட்சம் பேர்னா எவ்வளவு பேர் இருப்போம்? 10 லட்சம் பேர்னா, அதே 20 லட்சம் பேர்னா, அதே 30 லட்சம் பேர்னா, சுப்ஹானல்லாஹ், 30 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஹஜ் செய்யறாங்க. நம்ப முடியுதா? எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அந்த ஊரு, அந்த நாடு, அந்த மக்கா, அந்த கஅபா. சுப்ஹானல்லாஹ். நம்ம யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா? கஅபா வந்து குட்டியா இருக்கும். அதை சுத்தி பாத்தீங்கன்னா அப்படியே ஈ முக்கிற மாதிரி அப்படியே மனுஷங்களுடைய தலைகளா ஒயிட் கலர்ல எஹ்ராம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஒயிட் கலர் தான் இருப்பாங்க. மாஷா அல்லாஹ், சூப்பர். அப்ப அந்த மாதிரி ஆடைகள் என்ன செஞ்சிருப்பாங்க? போட்டிருப்பாங்க. அப்ப இத்தனை லட்சம் பேரை அல்லாஹு தாலா இந்த வருஷத்துல தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியா என்ன செஞ்சிருக்கா? அழைச்சிருக்கா. சரிங்களா? சரி, ஹஜ் செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 4 லட்சம், 1 லட்சம், வேற 2 லட்சம். சரி சரி, போதும். சரி, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஆனா நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, லட்சக்கணக்கில் ஆகும்னு தெரிஞ்சிருச்சு. அப்படிதானே? ஓகே, ஹைர். இப்ப லட்சக்கணக்கில் ஹஜ் செய்யறதுக்கு ஆகும் தான். நாம யோசிப்போம், எப்பாடி ஒரு ஆளுக்கு இப்போ நம்ம ஹஜ் கமிட்டி தனியா, பிரைவேட்டா போறது தனியா, 2 கேட்டகரியா இருக்குது. நம்ம ஹஜ் கமிட்டியோட போனோம்னா 4 லட்சம் 5 லட்சம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வேற மாதிரி போனோம் அப்படின்னா ஒரு 8 லட்சம் ரூபாய் கிட்ட ஆகும்னு நினைச்சுக்கோங்களேன். நம்ம இப்படி இது பண்ணி வச்சுக்கிறோம். 8 லட்சம் நம்ம லைஃப்ல எப்படி சேர்க்க ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. 8 லட்சம் ரூபாயா? அதுவும் நம்ம மட்டும் ஹஜ் செஞ்சா 8 லட்சம். நம்ம அம்மா, அத்தா, நம்மளுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா பல லட்சம் ஆகும்லப்பா. சரி, ஹைர். இதை தவிர்த்துருவோம். பொருளாதாரம் நமக்கு வேணும். அதே போல ஆரோக்கியம் வேணும். ஹஜ் செய்யறதுக்கு 2 நிபந்தனை என்ன? 1 காசு வேணும், 2வது ஆரோக்கியம் வேணும். வயசாகி போய் ஹஜ் செய்ய முடியாது. ஹஜ் செய்யலாம், ஆனா திருப்தியா இருக்காது. ஏன்னா தவாஃப் பண்ணுவாங்கல்ல, கஅபாவை அப்படியே சுத்துவாங்கல்ல, அந்த சுத்துறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு தவாஃப் பண்ண ஒரு 20 நிமிஷம் நாள் ஆகுமா. அதாவது ஒரு ரவுண்ட் அடிக்க, அந்த கஅபாவை ஒரு ரவுண்ட் அடிக்க 20 நிமிஷம். நாம நினைக்கிற ஒரு குட்டியா தானே இருக்கு பள்ளிவாசல்னு. அந்த கஅபா கட்டிடம் கொஞ்சம் பெருசா இருக்கும். இங்க நின்று பார்த்தோம்னா அப்படி உயரமா இருக்கும். சரிங்களா? அதனால அப்ப என்ன தேவை? நமக்கு ஆரோக்கியம் தேவை. சஃபா மருவாவிலலாம் அப்படி தொங்கோட்ட ஓடுவாங்க. சஃபா மருவா கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 மலை இருக்கும்பா. அதுல சஃபா மருவா எத்தனை முறை ஓடுவாங்க? 7 முறை ஓடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தக்கன அந்த பாதை இருக்கும். அப்ப இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியம் தேவை. அப்ப நம்ம முதுமையை அடைஞ்சிட்டு ஹஜ் செய்யறது ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது, யா அல்லாஹ், எனக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வயதில் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுன்ட்டு நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் கேட்கணும். இப்ப 2வது நான் சொன்னோம் இல்லையா, காசு நமக்கு தேவை. காசுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, முடிஞ்ச அளவு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், முன்னையுமே நான் சொல்லியிருக்கேன், உங்களால ஹஜ் உம்ரா செய்வதற்கான சேமிப்புன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் வீட்டுல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு உண்டியல் இருக்கணும்ப்பா. அது ஒண்ணும் கிடையாது. நீங்க சூப்பர் சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். சரியா? அதனால வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் சேர்த்து வச்சு பழகணும். இன்னைக்கு நீங்க கேட்டுட்டீங்கல்ல, வீட்டுல போய் அம்மாட்ட ஒரு குட்டி உண்டியல் வாங்கி இன்ஷா அல்லாஹ் உங்களால முடிஞ்சது, உங்களுக்கு பேட்டா காசு கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்ற காசு கொடுப்பாங்கல்ல, 10 ரூபா 20 ரூபா சேர்த்து வச்சிருவோம். சரி, அப்படியா? சூப்பர்ரா. 500 ரூபாய் 4 வச்சிருக்கியா? சரி, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு சேர்த்து வச்சுக்கோன்னு வீணா செலவு பண்ணக்கூடாது. ஓகேவா?
சரி மாஷா அல்லா. மாகின் எந்திரிச்சுக்கோ, எந்திரிச்சு மாகின் கிளாப் தட்டிருங்கப்பா, சேர்த்து வச்சிட்டாரு ஹஜ்ஜுக்கு. சூப்பர், கீழே உட்காருங்க. மாஷா அல்லா மாஷா அல்லா. சரி, அது போல யார் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹஜ்ஜுக்கு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாச்சா இல்ல ஆரம்பிக்க நியத்து வச்சிருக்கீங்களா? ஆரம்பிச்சாச்சா? சரி, ஓகே. கைக்குள்ள போட்டுக்கோ. சரி, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஆரம்பிச்சவங்க அப்படியே தொடர்ந்து நீங்க பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறமும் நீங்க என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் சேர்த்து வைக்கணும். வீட்டுல அம்மா அத்தா குடும்பத்தோட ஹஜ் செய்யக்கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் அது ஒரு பொருளாதாரம் கொஞ்சமா இருந்தாலும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அது போல ஆரம்பிக்காதவங்க அல்லாவுக்காக ஹஜ்ஜுங்கிறது நம்மளுடைய கனவா இருக்கணும். ஒரு முக்மீனுடைய கனவு ஹஜ்ஜா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால ஹஜ்ஜு செய்வதற்கான முயற்சியை நம்ம ஈடுபடணும் இன்ஷா அல்லாஹ். சரி, மக்காவுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அமைதியாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல பிறந்தாங்களா மதீனாவுல பிறந்தாங்களா? மக்காவுல தானமா பிறந்தாங்க. மதீனாவுல இறந்தாங்க. வஃபாத்தானது மதீனா, பிறந்தது மக்கா. மக்கா அப்படின்னு சொன்னாலே அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஊரும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஊரும் சரி மக்கா. அதுலயும் அந்த கஅபா ரொம்ப 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஹஜ் செஞ்சிருக்காங்க தெரியுமா? எத்தனை? ஒரு ஹஜ் தான். மறக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஹஜ் செஞ்சிருக்காங்க, 4 உம்ரா செஞ்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு ஹஜ் 4 உம்ரா, அதை மறக்கவே கூடாது. ஒரு ஹஜ் செஞ்சாலும் உலகத்திற்கே முன்மாதிரி அளவுக்கு ஹஜ் செஞ்சுட்டாங்க. ரசூல்லாவை பார்த்துதான் சஹாபாக்கள் எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, இப்படிதான் ஹஜ் செய்யணுங்கிற அந்த அமல்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டாங்க. என்ன செய்யணும் மக்காவுக்கு போகும் பொழுது? அந்த கஅபா, அதுல ஒரு 5 கடமைகள் தான் பாருக்கு. அங்க போனோம்னா என்னென்ன செய்யணுங்கிறத நான் சுருக்கமா உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். மக்கா, அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா தவாஃப். தவாஃப் எத்தனை முறை சுத்தணும்? 7 முறை சுத்தணும். சரிங்களா? அந்த மக்காவுல ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுக்கு பேர் யாருக்கு தெரியும்? ஹஜருல் அஸ்வத். அந்த கல்லுக்கு பேர் என்னது? அஸ்வத். சரி, ஹஜருல் அஸ்வத். அந்த கல், அந்த ஹஜருல் அஸ்வத்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கருப்பு கல். என்ன அர்த்தம்? ஏன் கருப்பு கல்னு வச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த கல் எங்க இருந்துச்சு வந்துச்சுன்னு தெரியுமா? சொர்க்கத்துல இருந்து வந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்துல கல்லு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இறக்குனாம் இல்லையா, அதோடு சொர்க்கத்துடைய ஒரு கல்லை இறக்கிட்டான். அது பாலை விட வெண்மையா இருந்துச்சு அந்த கல்லு. அமைதியா உட்காருங்க. பாலை விட வெண்மையா இருந்துச்சு. அந்த கல்ல ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, அவங்க அப்படியே தொட்டு தொட்டு முத்தம் கொடுப்பாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான் செய்வாங்களாம். அதை பார்த்து எல்லாருமே நாம என்ன செய்யணும்? அப்படிதான் செய்யணும். என்ன செய்யணும்? அந்த கல்லை அப்படி தொட்டு, ஒண்ணு அந்த கல்ல முத்தம் கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம முகத்தோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், முத்தம் கொடுக்கலாம். இல்லைன்னா அப்படி சும்மா பார்த்து முத்தம் கொடுப்பது சிறந்தது, சுண்ணத்தானது. அதை தொட 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 நாம தொட்டதுனால வெள்ளைக்கல்லு கருப்பாயிடுச்சோம். ஏன் கருப்பாயிடுச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களா இல்ல ஏன் கருப்பாயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள் பட்டு 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 வெள்ளைக்கல் என்ன செஞ்சிருச்சு? கருப்பாயிடுச்சு. இன்னமும் இப்படியும் கூட சொல்லுவாங்க அறிஞர்கள், நம்மளுடைய பாவத்தெல்லாம் அந்த கல்லு உறிஞ்சிக்கிருச்சான். உறிஞ்சிக்கிட்டு பாவமே ஃபுல்லா பாவத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவா? மன்னிச்சிருவா. ஹஜ்ஜுக்கு போனவங்களுடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அன்று பிறந்த பாலகனை போல, பாலகனா உங்களுக்கு புரியுதா? உங்களை பல குழந்தைகள் போல திரும்ப வந்துருவாங்க நம்முடைய ஊருக்கு. பிறந்த குழந்தை மேல ஏதாவது பாவம் இருக்குமா? ஏதாவது பாவம் செஞ்சுச்சா? ஏதாவது பொய் சொல்லிருக்குமா? ஏதாவது தொழுகை எதுவுமே கிடையாது. அப்படியே தூய்மையா இருக்கும்ல. அது போலதான் ஹஜ் செஞ்சவங்களுக்கு அல்லாஹு தஆலா அன்று பிறந்த குழந்தை போல ஆக்கிருவான். அவங்கள குழந்தை போலனா உருவத்துல கிடையாது, பாவமே இல்லாம என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் ஆக்கிருவா. அதனால இன்ஷா அல்லாஹ் ஹஜ் செய்யணும். அதுல ஹஜருல் அஸ்வத் கல்லுன்னு சொன்னோம் இல்லையா, சொர்க்கத்துக்கல். அந்த கல்லுல இருந்துதான் தவாஃப் ஆரம்பிக்கணும். எத்தனை தவாஃப் செய்யணும்? 7 தவாஃப். 7 தவாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மக்காமே இப்ராஹிம். அந்த பேர் என்ன? மக்காமே இப்ராஹிம்னா என்ன அர்த்தம்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலடி தடம் இருக்குமாம்பா. சுப்ஹானல்லாஹ். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கஅபாவை யார் கட்டினா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானே கட்டினாங்க. அவங்கதான் கட்டினாங்க. ஒரு பாறைக்கு மேல ஏறி நின்று கஅபா கட்டி இருக்கிறாங்க. அப்படியே கல்லெல்லாம் எடுத்து வச்சு கட்டி இருக்காங்க.
பாறை மேல அந்த நின்னாங்கல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய காலடி தடத்தை பாறையில அல்லாஹ் தஆலா பதிச்சுட்டான். நமக்கு தெரியும் எப்படி பாறையில பதியும், அப்படிதானே? மண்ணுல தான் காலடி தடம் பதியும். பாறை மேல மிதிச்சோம்னா கல்லுல காலடி தடம் பதியுமா? ஆனா அல்லாஹு தாலா, அல்லாஹுடைய குதிரத், அல்லாஹுடைய அத்தாட்சி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி தடத்தை பதிச்சு அந்த தவாஃப் செஞ்சிட்டோம்ல. தவாஃப் செஞ்சதுக்கு அப்புறம் மக்காம இப்ராஹிம்ல 2 ரக்காயத்து நாம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் தொழுகணும். இதெல்லாம் வந்து ஹஜ்ஜுடைய கிரிகைகள். கிரிகைகள்னா ஹஜ்ஜுக்கு போனா இந்த அமல் செஞ்சாதான் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா? அப்ப தவாஃப் செஞ்சாச்சு. 2 ரக்காயத்து மக்காம இப்ராஹிம் என்கின்ற ஒரு பச்சை கலர் கூடாரம் இருக்கும். அந்த கூடாரத்து பக்கத்துல 2 ரக்காயத் தொழுதுறணும். தொழுத பின்னாடி பாத்தீங்கன்னா சஃபா மருவா சொன்னோம் இல்லையா? எத்தனை தொங்கோட்டம் ஓடணும்? 7 முறை சஃபா மருவா தொங்கோட்டம் ஓட வேண்டும். தொங்கோட்டம்னா ஆண்கள் வந்து இந்த ரம்லான்னு சொல்லுவாங்க. அதாவது புஜத்தை குலுக்கி குலுக்கி என்ன செய்வாங்களாம்? ஓடுவாங்க, நடக்கணும். அந்த ரொம்ப ஓடுறது மாதிரி இல்ல, இப்படி சும்மா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் ஓடி இருக்காங்க. பெண்கள் அப்படி கிடையாது, எப்பயும் போல நம்ம நடந்து போயிடலாம். அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் லைட் போட்டிருப்பாங்க, அதுதான் சஃபா மருவா அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டுறதுக்கு. புரியுதுங்களா? ஏன் சஃபா மருவா ஓடுறாங்கன்னு தெரியுமா? ஏன் யாருக்கு தெரியும்? ஃபாத்திமா இல்ல, ஹாஜரா அம்மையார் இருக்காங்கல்ல, ஹாஜரா அம்மையார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்களா, அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது. கிடைக்காம இருக்கிறதுனால அந்த மலைக்கு இந்த மலைக்கு என்ன செய்வாங்க? ஓடுவாங்க. அதாவது தண்ணி காணல் நீர் மாதிரி இருக்கும். இப்ப வெயில் அடிக்கல, தூரமா பார்த்தோம்னா தண்ணி இருக்க மாதிரியே இருக்கும். அப்ப தண்ணி இருக்காது. அப்படியே ஓடி 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 பாத்தீங்கன்னா 7 முறை ஓடி இருக்காங்க. அல்லாஹு தஆலா அதை நம்மள ஹஜ்ஜா ஆக்கி கொடுத்துட்டான். அல்ஹம்துலில்லாஹ், பாங் சொல்லி முடிச்சாச்சு. சரி, என்ன சொல்லிட்டு இருந்தோம்? சஃபா மருவா சொன்னோமா? சஃபா மருவா சரிங்களா? அதுல ஒரு 7 முறை தொங்கோட்ட ஓடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹஜ்ஜி செய்யறவங்க தலைமுடி மொட்டை அடிப்பது சிறந்தது. பெண்கள் வந்து ஒரு ரோல் சுத்தி என்ன செய்வாங்க? கட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஹஜ்ஜுடைய அமல்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்க பெரிய பிள்ளைங்களை ஆகி ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது உங்களுடைய கைடன்ஸ் இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி அரஃபா மைதானம்ட்டு ஒரு பெரிய மைதானம் இருக்குது. அந்த மைதானத்துல இன்ஷா அல்லாஹ் நின்று துவா செய்யணும். அது போல பாத்தீங்கன்னா அந்த கல்லெறிவது, ஷைத்தானுக்கு ஒரு 3 ஷைத்தான் மாதிரி தூண் வச்சிருப்பாங்க. அதாவது கல்லுதான், அதுக்கு பேரு ஷைத்தான். ஆமா, அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? கல் எறியணும். இதெல்லாம் வந்து ஹஜ்ஜில செய்யக்கூடிய அமல்கள். இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜம்சம் தண்ணீர் குடிக்கலாம். குடிக்குமா ஜம்சம் தண்ணீர்? சரி, சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஓகே, போதும். சரி, ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டீங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். குடிச்சா அல்ஹம்துலில்லாஹ், நல்லது. சரி, ஹைர், ஓகே. சரி, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. அதனால ஹஜ்ஜு செய்யறதுக்கு எல்லாருமே ஆசையோடு இருக்கணும். அல்லாஹ்விடத்துல நிறைய துவா செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தோடு பொருளாதாரத்தோடு இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யணும்ட்டு இறைவனிடத்துல நிறைய துவா செய்யணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவுல மக்காவை குறித்து நம்ம பேசியாச்சு. அடுத்த ஜும்மாவுல இன்ஷா அல்லாஹ் மதீனாவுடைய ஜியாரத்தை பத்தி நம்ம பேசுவோம். மதீனா எப்படி இருக்கும், அங்க போய் என்னெல்லாம் செய்யலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த ரவுலா ஷரீஃப் எவ்வளவு சிறந்தது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மக்கா மதீனா 2 நாடுகளுக்கும் நல்ல முறையில நம்ம பயணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஹஜ்ஜு செய்யக்கூடிய இந்த வருடத்தில் ஹஜ்ஜு செய்ய இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தாலா ஹஜ்ஜை இலகுவாக்கி கொடுத்து அதனுடைய அமல்களை நல்ல முறையில் நிவர்த்தி செஞ்சு அல்லாஹு தாலா ஹாஜிகள் கேட்கக்கூடிய துவாவை முழுமையாக கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா பாவங்களையும் மன்னித்து அன்று பிறந்த பாலகன் போல அவர்கள் ஊருக்கு திரும்ப அனுப்புவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.